வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இல்லை சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நீங்கள் எல்லாேருக்கும் பொங்கல் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். அதில் கூட சில 1-2 இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆன் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். அதை பார்த்துக்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு இப்போ சொல்ல போகிறேன். பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் பாருங்களேன். அரிசி, நீங்கள் என்ன சாப்பிட்ற அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி, அப்புறம் பைத்தம்பருப்பு 1 கப், அதே இந்த முக்கால் கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட்டு, அப்புறம் நெய், நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நிறைய. அப்புறம் வெல்லம் 1:2 வெல்லம், இது ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்ம 1:2 வெல்லம் கொஞ்சம் கூடவே போடணும். நெக்ஸ்ட் ஏலக்காய், திராட்சை, நெய், அப்புறம் பால், கொஞ்சோண்டு உப்பு போடணும். இது வந்து குங்குமப்பூ, முந்திரி எல்லாம் நல்ல முந்திரியும் இதுவும் நல்ல நெய்யில் வறுத்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ பொங்கல் எப்படி இந்த மாதிரி ஒரு பானை எடுத்துட்டு, வெங்கல பானைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எல்லாருக்கிட்டே இருக்கும், உங்கள் வீட்லேயும் இருக்கும். அதுக்கு நல்லா இந்த மாதிரி சுற்றி நல்லா குங்குமம் வச்சு இந்த மஞ்சள் கொத்தை வந்து இதில் வச்சு கட்டணும் சுபீக்ஷமாக. இப்படி உங்களுக்கு வெங்கல பானையில் பண்ண முடியலன்னு சொன்னால் நீங்கள் குக்கர்லேயும் பண்ணி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதான சட்டி பானையில் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எது ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் பாலை எடுத்து இதில் விட்டுறப்போகிறோம். பாலை விட்டு இங்கே பாருங்கள். இப்போது இதில் வந்து வெங்கல் பானையில் நீங்கள் பால் விடுங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். கேஸ் பற்ற விட போகிறேன். பால் வந்து பொங்கட்டும். பால் நல்லா இப்போ பொங்குறது. இதுக்குள்ளே இந்த டேட்டில் நம்ம அரிசி போடலாம். ஓகே, அரிசியும் இந்த பருப்பும் போட்டுடலாம். பருப்பும் போட்டு நல்லா குழக்குலான்னு வந்துடுத்து பாலில். இப்போ அதில் கொஞ்சோண்டு இந்த ஏலக்காய் தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து வெல்லம் போட்டுடலாம். 2 கப்பு வெல்லம் அதில் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்காய் உப்பும் அதில் போட்டுடலாம். குங்குமப்பூ ஆப்ஷன்மா, யாருக்கான பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லது உடம்புக்கு சேர்த்திங்கன்னா குங்குமப்பூ. பார்த்திங்களா, முடிஞ்சிடுச்சு. ஆறினா நீங்கள் சாப்பிட்ற பதத்துக்கு க்ளீனாக அப்படியே இருந்துடும். இந்த டைட்டில் தான் கொஞ்சம் நெய் விட்டுக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்ருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு அதில் போட்டு விடலாம். இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா நெய் போட்டு நல்லா வறுத்துட்டு பொங்கலில் போட்டுடலாம். நல்லா முந்திரி பருப்பு திராட்சையை கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் அதில் போட்டுடலாம். ஸோ யுவர் பொங்கல் இஸ் ரெடி டு ஈட். நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு இப்போ பாருங்கள், நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வெங்கல் பானையில் போட்டுறோம். பாருங்கள், பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வணக்கம். இன்றைக்கி பொங்கல் தினம். ஆதித்ய பகவான் சூரிய பகவானுக்கு அவங்கள பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சிறப்பாக பொங்கல் கொண்டாடிட்டோம். ராவ், வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் கர்நாடகாவில் நீங்கள் வந்து மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க, நாங்கள் பொங்கல்னு கொண்டாடுறோம். இது ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கா? ரெண்டும் ஒன்று தானா?
சூரியன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பிரவேசம் பண்ணும்போது தை மாதம் தை 1 அப்படி தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொங்கல். ஆனால் கர்நாடகாவில் சங்கராந்திங்கிறது அதே பொருள் தான். சூரியன் வந்து தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிரவேசம் பண்ணக்கூடிய நாள் தான். சரி, அன்றைக்கி சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க அங்கே. ஆனால் தமிழர்கள் கணக்கில் உதயத்தில் சூரியன் இருக்க வேண்டும். மகர ராசியில் உதயத்தில் சூரியோதயத்தன்னைக்கு சூரியோதயத்தன்னைக்கு பண்ணணும். சூரியோதயத்தன்னைக்கு மகர ராசியில் சூரியன் இருக்க வேண்டும். விடிய காத்தால சூரிய உதயத்திற்கு அப்போதான் பொங்கல் கொண்டாடுவாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 14ஆம் தேதிக்கு வரக்கூடிய பொங்கல் வந்து 15ஆம் தேதி வரும். ஓஹோ ஓஹோ. இந்த வருஷம் அதே மாதிரி ஜனவரி 15க்கு நாம் தை பொங்கலை கொண்டாடுகிறோம். நம்ம வந்து தை பொங்கல் கொண்டாடுறோம், அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வச்சுருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு? டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து பூஜா கிரமங்கள் இந்து சம்பிரதாயங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். கர்நாடகாவில் கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் கோபூஜா அது வந்து தீபாவளி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க. அவங்க இந்த ஒரு சாம்பிரதாயத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. கோபூஜா தனதானிய லக்ஷ்மி பூஜான். தமிழர்கள் அதே வந்து அவங்களுக்கு உழைக்கிற மாடுங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, அதுங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க. நன்றி சொல்கிறோம். அதுதான் வந்து பொங்கலில் வந்து மாட்டு பொங்கல் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தினமாக இருக்குது. நமக்கு வந்து சேவை செய்கிற மாடுங்களுக்கும் ஒரு தினத்தை வந்து நம்ம நிர்ணயித்து அந்த தினத்தன்று நாம் மாடுகளை நல்லா சாப்பாடு எல்லாமே வந்து குளிப்பாட்டி சாப்பாடு எல்லாம் போட்டு நாம் வந்து மாடுங்களுக்கு கடமைப்பட்டு நன்றியை வந்து செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி மாட்டு பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. மாடுகளுக்கு நன்றி சொல்றதுனால இந்த மாட்டு பொங்கல்னால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வயலில் மாடு தானே முக்கியம், அதுதானே உழருது, அதனால தானே பயிர் விளைஞ்சு நம்ம கொண்டாடுறோம். அதுவும் தமிழ்நாட்டில் சோழவள நாடு சோறுடைத்துன்னே சொல்லுவாங்க. சாப்பாடு போடுறது சோழவள நாடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விளைஞ்ச நாடு நம்ம நாடு. நம்ம நாடே வந்து பயிர்களில் வளர்ற. அதே மாதிரி நிறைய இப்போ சிட்டியில் எல்லாம் அவ்வளோவா இல்லை, வில்லேஜ் சைடில் எல்லாம் கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் வந்து நெக்ஸ்ட் நாள் காணும். இது வந்து ஒரு என்னன்னா மனோரஞ்சனா காரியக்கிரமங்கள், என்டர்டைன்மெண்ட்ஸ். மனோரஞ்சனா காரியக்கிரமங்கள், என்டர்டைன்மெண்ட்ஸ். அது வந்து கன்னடாவில் சொல்கிறீங்களா? அது வந்து என்னன்னு சொல்கிறது, கல்ச்சரல்ஸு. இது காணும் பொங்கல் அன்றைக்கி நம்ம விருந்தாளுகள், சொந்தக்காரங்கள், ரிலேஷன்ஸு, பந்துகள், மித்திரர்கள் அனைவரும் வந்து போய் பார்த்து சந்தித்து அவங்கள வந்து சந்தோஷத்தை பரிமாறுறனால அதுதான் காணும். அன்னைக்கு தான் ஒரே மெட்ராஸ்ல எக்ஸிபிஷனில் பயங்கர கூட்டம் வரும். அன்னைக்கு எக்ஸிபிஷனில் கூட்டமாக இருக்கும். ஜனங்க வந்து சந்தோஷமாக துக்கங்களை மறந்து சந்தோஷமாக ஓடி ஆடி பாடி சந்தோஷமா உலா வருவாங்க. அதான் காணும் பொங்கல். அதான் காணும் பொங்கல். இந்த 3 நாள் முக்கியமாகவே அதுக்கு தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அந்த ஒரு விதத்துல தான் வந்தது. ஆமா, வீர விளையாட்டு, வீரர்களை தமிழர்கள் இளைஞர்களோட வீரத்தை காட்டும் நாள் ஜல்லிக்கட்டு. காளையை அடக்கிட்டு அவங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து யார் எத்தனை காளைகளை வந்து அடக்குறாங்களோ அந்த கணக்கில் வந்து பொண்ணு கொடுக்கறது. அந்த ஜமீன்தார் பொண்ணுங்களை எல்லாம் ஈஸியாக தரமாட்டாங்க. அவங்க காளையை அடக்கணும். ஆமாம், அந்த அளவுக்கு பலம் இருந்த ஆம்பளை ஆள் பார்த்து தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு மொத்தமாக ஒரு வீர விளையாட்டு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. மொத்தமாகவே பொங்கலுங்கிறது பல திசைகளில் பல முக்கியமான விஷயங்களை குறித்து கொண்டாடும் நாளுக்கு. ரொம்ப தெளிவாக நீங்கள் பொங்கலை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு புரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இப்போ மதுரையில் எல்லாம் ஜல்லிக்கட்டு இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பொங்கல் போது தான் நடக்குதும். அது ஒரு பெரிய வீர விளையாட்டு. அது டிவியில் வந்துக்கிட்டே இருக்கு, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
அதோட தாத்பரியத்தை தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வீர விளையாட்டு. அது எதுக்காக கொண்டாடுறோம், எதுக்கு பொங்கல், எதுக்கு மாட்டு பொங்கல், எதுக்கு காணும் பொங்கல், இந்த 3 பொங்கலையும் வரிசையாக நம்ம கொண்டாடி சிறப்பாக ஒரு பொங்கல் விழாவை நடத்தியிருக்கோம். சுபிட்சமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணங்கள். அதான் இப்போ நமக்கு சோபகிருத்து நாம சம்வத்சரம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி சௌர யுகாதி, தமிழர் வருஷ பிறப்பு அணிலேருந்து குரோதி நாம சம்வத்சரம் ஆரம்பிக்க போகுது. இந்த சம்வத்சரத்திலையும் வரக்கூடிய குரோதி நாம சம்வத்சரத்திலையும் நேயர்கள் அனைவருக்கும் நல்ல விதமான ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், வியாபாரத்தில், தொழிலில் விருத்தி, முன்னேற்றம் வரும்படி ஆண்டவனை பிரார்த்தித்து வேண்டிக்கிறேன். நமஸ்காரம் சார். இன்றைய பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சயின்டிஃபிக்காக உங்களால் ஏதாவது திங்க் பண்ண முடியுமா? சொல்லுப்பா. ஆமாம் சார், ஷோர். அதாவது நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இட் ஹேஸ் அ சயின்டிஃபிக் பேசிஸ். சும்மா ஒரு செலிப்ரேஷனுக்காகவோ இல்லைனா டைம் பாஸ்க்காகவோ இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் எப்போ மகர ராசிக்கு பிரவேசிக்கிறாரோ அப்போ நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அர்த்தோட டில்ட் சூரியனை சுற்றி வரும்போது அர்த்தோட டில்ட் இருக்கிறதுனால டேஸும் நைட்ஸும் ஈவன் லென்த்தில் இருக்காது. எப்போ சூரியன் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறாரோ அப்போ உத்தராயணம்னு சொல்லுவாங்க. உத்தராயணம் ஆரம்பிக்கும், நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்லேருந்து டேஸ் லாங்கர் ஆகிட்டே வரும், நைட்ஸ் ஷார்ட்டர் ஆகிட்டே வரும், நைட்ஸ் குறைஞ்சிட்டே வரும் நைட் டைம். ஸோ எப்போ சூரியன் கடக ராசிக்கு பிரவேசிக்கிறாரோ அப்போ தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. தமிழ் மாத பிறப்படி இது ஆடி மாதத்தை குறிக்குது. அன்னிலேருந்து நைட்ஸ் லாங்கர் ஆகிட்டே வரும், டே டைம் ஷார்ட்டர் ஆகிட்டே வரும். எக்ஸாக்டாக 12 hours இருக்காது. ஸோ நம்ம புராணங்கள் படி பார்க்கும்போது எப்போ உத்தராயணம் ஆரம்பிக்குதோ அப்போதுலேருந்து தேவர்களுக்கு தினம் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1 full year இன் அர்த் ஈக்குவல்ஸ் 1 year 1 day ஃபார் காட்ஸ். ஸோ தேவலோகத்தில் ஒரு வருஷத்தை பூலோகத்தில் ஒரு வருஷத்தை தேவலோகத்தில் ஒரு தினமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அன்னிலேருந்து உத்தராயணத்துலேருந்து தேவலோகத்தில் 1 டேவும் தட்சிணாயணத்துலேருந்து 1 நைட்டும் ஆரம்பிக்குது. ஸோ இட் ஹேஸ் சம் பேசிஸ் இன்வால்வ் இன் இட். இப்போ நீங்கள் நம்ம புராணத்துக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்கும் சயின்டிஃபிக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் சார். அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமாம், சயின்டிஃபிக்காக தான் எல்லாமே நம்ம வருது. ஆமாம், அது என்னன்னா முனிவர்களுங்கிறது அவங்களோட அந்த காலத்தில் அவங்களோட ஞான திருஷ்டியில் இதெல்லாம் பார்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான ரீசன்ஸும் ஜஸ்டிஃபிகேஷன்ஸும் ஃபுல்லாக அவங்க தரல. மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொண்டாடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்பிட்டு நம்ம கொண்டாடுறது நம்மளோட வெல்ஃபேர் தான் அதில் அடங்கியிருக்கு. இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம வழிபாட்டுக்கு சயின்டிஃபிக் பேஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஆமாம் இருக்கீங்க. ஆமாம். ஸோ நம்மளுடைய எல்லா வழிபாடுகளும் இட் ஹஸ் காட் சம் ரெலவென்ஸ். ஆமா, இட் ஹஸ் காட் சயின்ஸ். எஸ், எல்லாமே கரெக்ட்டா தான் நடந்துருக்கு இல்லையா? பொங்கல் டைம்ல இருந்து டே லென்த் அதிகமாயிட்டே வர நம்ம வாழ்க்கையிலயும் டார்க்னஸ் கம்மி ஆயிட்டு பிரகாசமயமாகணும்னு சொல்லிட்டு we are celebrating the festival. ஸோ இது மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத்தில் கைட் ஃபெஸ்டிவல் இருக்கு, வெரி ஃபேமஸ். அவங்க குஜராத் காந்தி நகரில் கைட் ஃபெஸ்டிவல், பதங்கன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அவங்க வகை வகையாக கைட்டுகளை டெக்கரேஷன் பண்ணி அதை பறக்க விடுவாங்க. இதை அஸ்ஸாமில் இதை பிஹுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஸோ குளோபலி இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் மகர சங்கராந்தி. ஒரு பேரில் கொண்டாடுவாங்க. ஸோ இது உலகம் பூரா கொண்டாடுற ஒரு விஷயம். ஆமாம். ஸோ நம்ம இன்னைக்கு சூரியனை நினைச்சு வழிபட்டு அவருக்கு தேங்க் பண்ணுற நாள் அப்படிலாமா இது? ஆமாம். ஒரு எப்படின்னா சூரியன் இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு இந்த பூமியில் லைஃப் ஃபார்ம் பாசிபிளாக இருக்குது. சூரியன் இருக்கிறதுனால தான் அக்ரிகல்ச்சர் கல்டிவேட் பண்ண முடியுது. ரைட்டு. ஸோ அதனால் நம்ம சூரியனுக்கு நம்மளோட நன்றி கடனை செலுத்துகிறோம். வணக்கம், வாங்க. உங்கள் வீட்டில் பிரபா நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு சொல்லுங்களேன். நாங்கள் எப்படின்னா காலையில் குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் நார்மலாக தான் பண்ணுறோம், அடுப்பில் வச்சு தான் பண்ணுறோம். இந்த சாமி வச்சு அதை பரிமாறுறோம். டேஸ்ட் பார்க்காம பண்ணணும். இங்கே சூரியன் முன்னாடி அப்படி பண்ணணும்னுட்டு இல்லை, வீட்டுக்குள்ளே தான் கிச்சனுக்குள்ளே தான் பண்ணுறோம். பட் சூரியன் வேண்டிங்கிற பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுவீங்க? பூஜை பண்ணணும். அதை மெயினாக டேஸ்ட் எதுவுமே பார்க்காம சாமிக்கு வச்சு சாமிக்கு இது பண்ணப்புறம் தான் நாங்கள் எப்படி இருக்கும் பொங்கல்னுட்டு பார்த்து பண்ணுறோம். ஓகே. வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துகள் எல்லாருக்கும். இந்த வருஷம் ரொம்ப அவங்க விருப்பப்பட்ட மாதிரி நல்லா அமையணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். ஸோ உங்கள் பொங்கலில் சிறப்பாக கொண்டாடி எல்லார் வீட்லையும் எல்லோரும் நன்னா இருக்கணும். இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கிறேன். வணக்கம்.